வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. சார். சார் இப்போ வந்து இந்த என்ஆர்ஐஸ் ரிலேட்டடா இப்போ இந்த இஷ்யூ இந்த வார் வந்ததுக்கப்புறம் என்ஆர்ஐஸ்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. எங்களுக்கு சேஃபா? எங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ என்ஆர்ஐயை பொறுத்தவரையும் இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற இப்போ இந்த நடக்கிற பிரச்சனையால குறிப்பா அந்த ஹல்ஃப்ல வேலை பார்க்குற அந்த என்ஆர்ஐக்கு ஜாப்பா இருக்கட்டும், இல்லை சேலரியா இருக்கட்டும், இதுல ஏதாவது ரிஸ்க் வருமா சார்? இல்லை நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு? எஸ்பெஷலி கல்ஃபில் இருக்கிற என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எக்கனாமி ரொம்பவே இப்போது அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஜிடிபி குறைஞ்சிருக்கு. அதனால் நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு அவங்களுக்கு அங்கே ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஜாப் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கணும். எல்லா இடங்கள்லையுமே ஜாப் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. செலக்டட் செக்டார்ஸில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படின்றத அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிளானிங்கை வச்சுக்கணும். இப்போ இந்த வார் சிச்சுவேஷன் இல்லைனா கூட கல்ஃபில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் இருக்குன்னா, எப்போ ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் அடுத்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வெளியேற வேண்டிய சிச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் அப்படின்னு க்ரியேட் பண்ணும்போதே ஒரு நார்மல் என்ஆர்ஐக்கு 3 to 6 months பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுக்கு 6 to 9 months வேணும் அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. ஸோ அங்கே ஜாப் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, அதை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு தோணல. இன்னொரு 6 monthஸில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்திருக்கிற இந்த சீஸ்ஃபயர் எந்த அளவுக்கு ஃபர்மாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் முடிவு இருக்கும். ஒருவேளை இந்த சீஸ்ஃபயர் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது, திரும்பவும் வார்க்கான சிச்சுவேஷன் வருது அப்படின்ற போது கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும் உங்களோட சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜாபை அவங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது கல்ஃபில் வேலை பார்க்குற என்ஆர்ஐஸ் இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்ற மாதிரிலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணுமா? இல்லை எவ்வளோ கேஷ் ரிசர்வ் இருந்துச்சுன்னா ஒரு சேஃபாக இருக்கும் சார்? நார்மலாக ஒரு 3 to 6 months வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி ரிசர்வ் அப்படின்றது கிரியேட் பண்ணுவோம். 3 to 6 months அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் இஎம்ஐ கமிட்மெண்ட் இது ரெண்டும் சேர்த்து 3 to 6 months வர்ற அளவுக்கு வச்சுப்போம். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி, ஜாப் விட்டு வெளியே வர சிச்சுவேஷன் வந்தால் கூட 3 to 6 months வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும், அவங்க ஃபேமிலி ரன் பண்ண முடியும், அதுக்குள்ளே அவங்க வேறு ரீப்ளேஸ்மெண்ட் ஜாப் பார்த்துக்க முடியும். இதுதான் ஜென்ரல் தாட் ப்ராசஸ். கல்ஃபில் இருக்கிற என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை ஒரு 6 to 9 months வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்றதுனால. இப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமியில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, ஜிடிபி குறையுது அப்படின்ற போது அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வருமா, போனஸ் வருமா, அல்லது ப்ரொமோஷன் வருமா, இதிலலாம் கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆனுவல் இன்க்ரீஸ் இல்லாமல் அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷனை அவங்க மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கும் ஒரு குஷனிங் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். சார் அதே மாதிரி இப்போ இருக்க சிச்சுவேஷனில் இந்தியாவுக்கு அங்கே அதிகமாக பணம் அனுப்புறது ஒரு கரெக்டான இப்போ இருக்கிற மணியெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு அவங்க டிசிஷன் எடுக்கலாமா? இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா சார்? ஓகே, இந்தியன் ருப்பி இப்போது அதிகமாக டிவேல்யூ ஆகியிருக்கு, அதிகமாக டெப்ரிஷியேட் ஆகியிருக்கு. கம்பேர்ட் டு யூஎஸ் டாலர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபேர் வேல்யூ என்னமோ 90, 91 அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட ஆக்சுவல் வேல்யூ 95, 96 அப்படின்ற மாதிரி ரொம்ப குறைவாக டிஸ்கவுண்டட் ரேட்டில் இந்தியன் ருப்பி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஐஎன்ஆராக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதிக ஐஎன்ஆர் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு இது ஸ்டெபிளைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு குறைவான ஐஎன்ஆர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஒரு 3 months 6 months ஸ்டேகர்டாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஒரு 10 weeks 20 weeks அந்த மாதிரி பிரித்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். சார் அதே மாதிரி மணியை தாண்டி அவங்க இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க என்ஆர்ஐ பொறுத்தவரையும். ஸோ என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டி வாங்க நினச்சா இப்போ வாங்கலாமா, இல்லை சிச்சுவேஷன் நார்மல் ஆனதுக்கப்புறம் வாங்கினா கரெக்டாக இருக்குமா சார்? என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஃப்ரேமில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா? ஆல்ரெடி ஒரு வார் சிச்சுவேஷனில் அவங்க ஜாபே ஒரு கொஸ்டினபிளாக இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு இல்லிக்விட் அசெட்டில் போயிட்டு அவங்களுடைய ஃபண்ட்ஸை லாக் பண்ணணுமா அப்படின்றத அவங்க யோசிக்கணும். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது. இப்போ உதாரணமாக என்கிட்ட ஒரு 10 crores சர்ப்ளஸ் இருக்குது, நான் 5 crore ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா கூட எனக்கு 5 crore ஸ்டில் எனக்கு லிக்விட் அசெட்ஸ் இருக்குது அப்படின்ற போது கன்சிடர் பண்ணுறது பரவாயில்ல. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறதே 1 crore தான் இருக்குது, அது ஃபுல்லாக போட்டுறாங்க, இன்னொரு 2 crore அவங்க லோன் போடுறாங்க அப்படின்ற போது யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கும்போது இதை வாங்குறதை அவாய்ட் பண்ணணும்.
ப்ளஸ் இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் அன்சர்டனிட்டி இருக்கிற சுச்சுவேஷனில் லிக்விட் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்கிறதுக்காக ஒரு வீடு வேணும், நான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறேன், அப்போ நான் இங்கே செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற போது வந்து அவங்களுக்கு ஒரு வீடு வேணும். அந்த டைம் ஃப்ரேமில் வாங்கலாம். எஸ்பெஷலி அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 1 or 2 இயர் முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைனலைஸ் பண்ணி வாங்குறது கரெக்டாக இருக்கும். பட் அதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடியே வாங்கினாங்கன்னா அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு அது சூட்டபுளாக இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினா போதும். ஏற்கனவே சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, தான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வாங்குகிறேன், ஒரு லேண்டு பிளாட் வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குகிறேன் அப்படின்றத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட் ஒரு இல்லிக்விட் அசட். என்ஆர்ஐஸ் வந்து எல்லாமே ஒயிட்டில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதை செல் பண்ணுறாங்க அப்படின்னு நாளைக்கு 100% ஒயிட்டாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால அவங்க வந்து ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாமல் செல்ஃப் ஆக்குபன்சி பர்பஸ்க்காக பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு க்ளோஸாக வரும்போது பண்ணிக்கலாம். சார் அதே மாதிரி இப்போ கல்ஃபில் இருக்கிற அந்த ஃபேமிலி ஏர்னர்ஸ்க்கு ஜாப் ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு, ஜாப்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஃபேமிலி என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் பேக்கப் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் சார்? ஓகே, இப்போது அவருக்கு ஜாபில் இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின்ற போது வந்து அவர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து எனி டைம் அவர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்கு அவருடைய இன்கமில் ஒரு 60% கிடைக்கிற மாதிரியான ஒரு ஜாப் தான் இங்கே கிடைக்கும். ஏன்னா அது கல்ஃப் கண்ட்ரி அப்படின்றதுனால அங்கே வந்து ஹையர் சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் சிமிலர் ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% பே தான் கிடைக்கும். ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைலே வந்து அவர் என்ன கல்ஃபில் ஏர்ன் பண்ணுறாரோ அதில் வந்து ஒரு 40% ஆஃப் இன்கம்மை மட்டும் வச்சே லீட் பண்ணுற மாதிரி ஃபேமிலியே அவர் ஒரு ஹேபிட்டுக்கு வச்சுருக்கணும். அதை விட ஜாஸ்தியான லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தாங்கன்னா கஷ்டமாக வந்து இருக்கும். ஃபாரினில் இருக்காங்க, ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தாம் தூம்னு செலவு பண்ணுறது, ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணி ஒரு கன்சர்வேட்டிவ் லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து வச்சுருக்கணும். ரெண்டாவது, அவர் பொறுத்த வரைக்கும் இந்த இன்செக்யூரிட்டி இருக்குன்னு தெரிகிற காரணத்தினால என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் அவர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அவரால் ஜாப்பில் தொடர்ந்து இருக்க முடியும். இங்கே இல்லாட்டினாலும் வேறு கண்ட்ரியில் நமக்கு என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அவர் அப்கிரேட் பண்ணிக்கணும். இப்போ இன்றைக்கி ஏஐ வந்திருக்கு, சைபர் செக்யூரிட்டி பெட்டராக வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராமிசிங் ஃபீல்டில் அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத பார்த்து அப்கிரேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் அவர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கிற ஃபேமிலி வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரியான விஷயங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்டராக வந்து இருக்கும். சார் அதே மாதிரி இப்படி அன்சர்டனிட்டி இருக்கிற இந்த டைமில் என்ஆர்ஐ தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி எனி டைம் ஒரு லிக்விட் ஃபண்ட் வேணும் அப்படின்ற போது வந்து அதுக்கு வந்து என்ஆர்இ எஃப்டியில் வச்சுக்கலாம், அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்விட் ஃபண்ட், ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் ரிஸ்க் எதுவும் இல்லை, எனி டைம் வித்ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துல அவங்க அல்ட்ரா ஷார்ட்டாக தேவைப்படுறத வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும்னா லாங் டேர்ம் எஃப்டி வச்சுக்கலாம், அல்லது லாங் டேர்ம் டெட் ஃபண்ட் வச்சுக்கலாம். இப்போது எனக்கு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு தேவைப்படும். இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து டாட்டரோட மேரேஜ் இருக்குது, இங்கேருந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அதுக்காக நான் சேர்க்குறேன் அப்படின்ற போது ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃபிக்ஸட் இன்கம், ஈக்விட்டி இதில் ப்ரிடாமினண்ட்டாக டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 5% வரைக்கும் அவங்க வந்து ஒரு கோல்டில் அஸ்ட் வச்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ்லையும் ஒரு 5% அலோகேஷன் வச்சுக்கலாம். சார் அதே மாதிரி இப்போ என்ஆர்ஐஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டெம்பரவரியாக இல்லாமல் டேரெக்டாகவே இப்போது பர்மனெண்ட்டாக இங்கே வந்து இதாகிட்டாங்க, ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் என்ன ஆகும், உடனே அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணும் சார்? என்ஆர்இ என்ஆர்ஓ இந்த 2 அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கீ டிஃபரன்ஸ் என்னென்னா, என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் இந்தியன் ரூபி இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபாரின் கரன்சியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே சமயத்தில் வித்ட்ரா பண்ணும்போது வந்து இந்தியன் ரூபியா மட்டும்தான் அதில் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். என்ஆர்இ அக்கௌண்ட்டில் அவங்க டெபாசிட் பண்ணுறது ஃபாரின் கரன்சியவும் அவங்க டெபாசிட் பண்ண முடியும், பட் இந்தியன் ரூபியை அதில் டெபாசிட் பண்ண முடியாது. பட் வித்ட்ரா பண்ணும்போது ஃபாரின் கரன்சியாகவும் அவங்க எடுத்துக்க முடியும், அட் த சேம் டைம் இந்தியன் ரூபியாவும் அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட்டில் போடுற பணத்தை அவங்களுடைய ஃபாரின் கண்ட்ரிக்கு ரீபேட்ரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா முடியும். என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து அவங்க ரீபேட்ரியேட் பண்ண முடியாது, அதுக்கு அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ், பெர்மிஷன்ஸ் தேவைப்படும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இந்த என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ ரெண்டுமே வந்து என்ஆர்ஐக்காக ஒதுக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்டு அக்கௌண்ட்ஸ். ஒரு என்ஆர்ஐ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறார் அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸை
இழந்துடுறாரு. ம். அப்போ என்ஆர்ஐக்கான ப்ரிவிலேஜ்டு அக்கௌண்ட்ஸை அவர் வச்சுக்க கூடாது. இமீடியட்டாக அதை வந்து அவர் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆகணும். தொடர்ந்து என்ஆர்ஓ என்ஆர்இ அக்கௌண்ட்டை வச்சுட்டு இருக்கிறது ஃபெமாவோட வயலேஷன் ஆகிடும். ம். இந்த என்ஆர்ஓ என்ஆர்இ அக்கௌண்ட் கூட அவர் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, டிமேட் அக்கௌண்ட்லாம் வச்சிருக்காரு அப்படின்ற போது வந்து அதையுமே ரெசிடென்ட் கேஒய்சி பண்ணி ரெசிடென்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கணும் அவங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அண்ட் இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம்.